யூனிட் 2 லாஸ்ட் டாபிக் பாசிட்டிவிசம் அண்ட் இட்ஸ் கிரிட்டிக். ஒரு இண்டிவிஜுவல் எப்படி யோசிக்கிறான் அப்படின்றது அவனுக்குள்ளே இல்லை, அவனுக்கு வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஆப் கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா அது காரணம் என்னென்னா அவன் இருக்கிற ஸ்டேஜ் வந்து தியாலஜிக்கல் ஸ்டேஜ். என்லைட்டன்மெண்ட்னா என்ன? உன்னால் நீயே இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணிக்க முடியும்னா என்ன ஆகிட்டுன்னு அர்த்தம், உனக்குள்ளே ஒரு ஒளி வந்துச்சுன்னு அர்த்தம் என்லைட்டன்மெண்ட். அப்போ மார்க்ஸில் இருந்தால் கிரிட்டிக்கல் தெரிய ஆரம்பிக்குது. மார்க்ஸோட ஆசை என்னது? ஏன் மார்க்ஸ் சொல்கிற மாதிரி ரெவல்யூஷன் வரல? அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே எதுக்காக யோசிப்பாங்கன்னா ரெவல்யூஷன் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, மார்க்ஸ் சொல்கிற ஐடியா ஏன் வர முடியல, ஏன் நம்மளால் இன்னொரு எக்கானமி உருவாக்க முடியலன்னு அனலைஸ் பண்ணுறாங்க. ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்ஸோட ஐடியாவையும் ஃப்ராய்டோட ஐடியாவையும் ஃபியூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா திங்கர்ஸும் இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் யார்? கிரிட்டிக்கல் தியரிஸ்ட். சோஷியாலஜியை படிக்கிறவங்க ரெண்டு வகையை பிரிச்சுக்கலாம். ரெண்டு தியரிஸ் தான் வந்து அவங்க பிரிச்சு படிப்பாங்க. அது வந்து ஒன்று வந்து மேக்ரோ சோஷியாலஜி, இன்னொன்று வந்து மைக்ரோ சோஷியாலஜி. மேக்ரோ சோஷியாலஜி வந்து சில பேர் சொசைட்டியை மேக்ரோ படிப்பாங்க, சில பேர் மைக்ரோ படிப்பாங்க. மேக்ரோ படிக்கலாம்னு அர்த்தம் ஃபுல் ஸ்ட்ரக்சரையுமே படிப்பாங்க. இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் படிப்பாங்க. மேக்ரோவா படிக்கிறதுல என்ன நெகட்டிவ்? என்னென்ன நெகட்டிவ்னா ஒரு இண்டிவிஜுவல் எப்படி திங்க் பண்ணுவாருன்றது தெரியாது தானே, அது தெரியுது உங்களுக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். மேக்ரோ பர்ஸ்பெக்டிவ்ல படிக்கிற ஒரு தியரி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பாசிட்டிவிசம். ஒரு சொசைட்டியை ரன் பண்ணுறது லாவா இண்டிவிஜுவலா அப்படின்னு கேட்டால் பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க? லான்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ தான் பார்க்க போகிறோம். அது கரெக்டாக தப்பா? அது அவங்க பார்வையில் கரெக்டு தானே, பெர்ஸ்பெக்டிவ் தானே. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இந்த கிளாஸ் முழுக்க இல்லை அவங்க பார்வை தப்புன்னு சொல்ல போகிறோம். ஓகே, பாசிட்டிவிசம் நீங்கள் சொல்கிறது லாலாம் சொல்கிறீங்க தான், ஆனால் லா மட்டுமே கணக்கில் வராது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸோட எய்ம் வந்து பாசிட்டிவிசம் பற்றி வந்த கிரிட்டிக்னு அர்த்தம் விமர்சனம். யூனிட் 2 லாஸ்ட் டாபிக் பாசிட்டிவிசம் அண்ட் இட்ஸ் கிரிட்டிக். ஓகே, அப்போது பாசிட்டிவிசம் கிரிட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வாட் இஸ் பாசிட்டிவிசம்னு ட்ரை பண்ணலாமா? யார் சொல்கிறீங்க பாசிட்டிவிசம்னா என்ன? இல்லை எப்படி வச்சுக்கலாம், பாசிட்டிவிஸ்ட் இருக்காங்களே, பாசிட்டிவிஸ்ட் சோஷியாலஜிஸ்ட், அவங்க எதை பிலீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். லாஸை பிலீவ் பண்ணுவாங்களா? வேறு எதை பிலீவ் பண்ண மாட்டாங்க? இண்டிவிஜுவல் பிலீவ் பண்ண மாட்டாங்க. லாஸை பிலீவ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரை பிலீவ் பண்ணுவாங்க, வேறு குரூப்ஸை பிலீவ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஓகே, என்ன லாஸு? சோஷியல் லாஸ். எப்படி வந்து நேச்சுரல் லாஸ் இருக்கோ அதே மாதிரி சோஷியல் லாஸ் இருக்கும். அந்த லாஸ் அன்கவர் பண்ண சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுறது லாவா, அது ஒரு ஸ்ட்ரக்சரா இல்லை இண்டிவிஜுவலா? ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இப்போது ஒரு இண்டிவிஜுவல் இருக்கான், ஒரு இண்டிவிஜுவல் எப்படி யோசிக்கிறான் அப்படின்றது அவனுக்குள்ளே இல்லை, அவனுக்கு வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்பிள் கீழே விடுறதுக்கான காரணம் ஆப்பிளுக்குள்ளே இருக்கா இல்லை வந்து ஏர்த்தில் இருக்கிறதா இருக்கான்னு கேட்டால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி இது இண்டிவிஜுவல் திங்க் பண்ணுறது விஷயம் கிடையாது. அவன் திங்க் பண்ணுறதால அவன் மாறல, அவன் எந்த ஊரில் இருக்கானோ அதை பொறுத்து மாறும்னு சொல்கிறான். எக்ஸாம்பிள், இப்போ அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா இல்லை கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா அது காரணம் என்னென்னா அவன் இருக்கிற ஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ்? தியாலஜிக்கல் ஸ்டேஜ். அப்போ தியாலஜிக்கல் ஸ்டேஜில் வந்து எத்தனை மனுஷங்க வந்தாலுமே அவங்க யோசிக்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? காட் சென்ட்ரிக் தான் இருக்கும். எடுத்து தான் நடுவில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது இந்த இண்டிவிஜுவலாம் பார்க்க வேண்டாம், இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்க்க தேவையில்லை, அது அவன் எந்த ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்கள். அதுவே இந்த ஸ்ட்ரக்சர் ஆகும் ஃப்யூச்சரில் மாறலாம். எக்ஸாம்பிள் யார் சொல்கிறா? இது ஆகஸ்ட் காம்ப்டே என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து எந்த சொசைட்டி எடுத்தாலுமே அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னவாக இருக்கும்? தியாலஜிக்கல் ஸ்டேஜாக இருக்கும், அப்படியே நிற்காது. இது ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் எது தியாலஜிக்கல் ஸ்டேஜ் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 1000 வருஷம் இருந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருந்தாலுமே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? டைனமிக்காக மாறும். என்ன மாறும்? டைனமிக் பீரியட் வரும். அதில் சில பேர் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் என்ன மாறிடும்? வேற ஒரு ஸ்டேஜாக மாறிடும். என்ன ஸ்டேஜாக மாறும்? மெட்டாஃபிசிக்கல் ஸ்டேஜாக மாறும். அது இப்படி படிச்சாச்சுல, மெட்டாஃபிசிக்கல் இதாக மாறும். அப்போ இங்கே ஒருத்தன் பிறக்கிறான்னா கொஷின்ஸ் கேட்பான். ஓகேவா? இந்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? ஸ்டாட்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இது என்ன நடுவில் ஒரு டைனமிக் உருவாகிட்டு அடுத்து என்ன கொண்டு வரும்? அது சயின்டிஃபிக் ஸ்டேஜை கொண்டு வரும். ஓகே, அப்போ ஒரு ஆள் இருக்கா வச்சுங்களேன், ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னா ரிலிஜன்லாம் சும்மா, செக்குலரிசம் தான் சூப்பர்னு நீங்கள் யோசிக்கிறனாலே அது காரணம் உங்களோட திங்கிங் கிடையாது, எந்த ஸ்டேஜில் இருக்கிற. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு லா இருக்குது. அந்த லா தான் உன்னோட திங்கிங்கே என்ன பண்ணுது? டிசைட் பண்ணுதுன்னு சொல்கிறவங்க தான் பாசிட்டிவிஸ்ட். கரெக்டாக? அப்போது பாசிட்டிவிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? சயின்டிஃபிக் ஸ்டேஜா? சயின்டிஃபிக் ஸ்டேஜ் இருக்குமா? ஓகே. அப்போது
எந்த வருஷம் நம்ம 2021 வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பாசிட்டிவிஸ்ட் இந்த ஸ்டேஜ் என்ன பார்ப்பாங்க, இது வந்து செக்குலர் காலம். என்ன காலம்? செக்குலர் காலம். அப்புறம் டெமோக்ராட்டிக் காலம். வேறு வேறு சொல்லுங்க பார்க்கலாம். சயின்டிஃபிக்கல் திங்கிங் சொல்லலாமா? ஓகே. ஆனால் இந்தியாவில் இந்தியா வச்சுக்கலாமே, இந்தியாவில் ரிலீஜன் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மைண்டுக்குள்ள இருக்குது தானே. ஆனால் அதை படிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா ஹோலிஸ்டிக்காக மேலே வந்து பார்ப்பாங்க. இல்லை இப்போ இருக்கிற எல்லா ஊர்லேயுமே என்ன இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது. கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கேஸ்ட் போயிடுச்சு, ரிலீஜனுக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு, ஸ்டேட் என்ன பண்ணுறது, செக்குலராக இருக்குன்னு இந்த ஹோலிஸ்டிக் பறைய படிப்பாங்க. புரிஞ்சா? அப்போ அந்த ஸ்ட்ரக்சராக பார்த்துட்டு அது இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் அடுத்து என்ன ஆகுன்றது அவங்க யோசிப்பாங்க. தவிர இதுக்குள்ளேயுமே குட்டி குட்டி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து செக்குலராக இருக்காங்களா இல்லையா அது அவங்களுக்கு கவலை கிடையாது. யாருக்கு? அதான் கிரிட்டிக் வைக்கிறாங்க. அப்போ இந்த பாசிட்டிவ்ஸை கிரிட்டிக் பண்ண வந்து தான் யார் வரா, நான் பாசிட்டிவ்ஸ் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை படிக்கிறீங்க, ஓகே தான், அது யூஸ்ஃபுல் தான், லாவை கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல் தான் நம்ம. ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு படிங்க. அதில் வந்தவங்க தான் நீங்கள் படித்தவங்களாம் யார், ஃபினாமினாலஜிஸ்ட்டும் சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, மொத்தம் எத்னோமெட்ராலஜிஸ்ட், அப்புறம் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன், ட்ராமாட்டாலஜிலாம் இருக்குல்ல, இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஓகே தான், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தான். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சர் கூட பேசிக்கிறாங்க, பேசி மாற்றிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போது ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சரை ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணிக்கிறான் தான், ஸ்ட்ரக்சர் முக்கியம் தான். அட் த சேம் டைம் அதை யூஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி என்ன பண்ணுறான் யோசிக்கிறான். அப்போது நீங்கள் அது மைக்ரோ உள்ளே போயிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் படிக்கணும். பாசிட்டிவ்ஸை மட்டும் பத்தாது, அது கூட இதுவும் ஜாயின் பண்ணணும் சொல்கிறது தான் யார், நான் பாசிட்டிவ். அப்படி தான் ஃபஸ்ட்டு கிரிட்டிக். பாசிட்டிவிஸ்ட்டுக்கு யார் ஃபஸ்ட்டு முதல்ல கிரிட்டிக் எதுன்னு கேட்டால் நான் பாசிட்டிவிசம். ஓகேவா? ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கவனி பாப்பா, அப்படி எழுதிக்கலாம். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சதுக்கான காரணம் வந்து காந்தி கிடையாது. இந்தியா இருந்த காலம் அந்த டைம் வந்து சயின்டிஃபிக் காலம், செக்குலர் காலம், அதனால போராடினாங்க. அப்போ யார் சொல்லுவா? புரிஞ்சுல? இல்லை காந்தி முக்கியம். அவரோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறாரு, அவர் அனலைஸ் பண்ணி அவர் மாத்திரான்றவங்க நாட் பாசிட்டிவ். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுல? ஏன் சொல்கிறேன்னா, இப்போது திங்கர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். திங்கர் பேர் ஏதாவது திங்கர்ஸ், சோஷியாலஜி சிலபஸில் இருக்க திங்கர்ஸ், டர்கெய்ம், மேக்ஸ் வெபர். முதல்ல அவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும். அவங்க பாசிட்டிவிஸ்ட்னா அவங்கள பற்றி நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்களே, அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அப்ரோச் இருக்கணும், ஸ்ட்ரக்சரை பற்றி இருக்கணும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பாட் கொஸ்டின் மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ட்ராயிங்கை ட்ரை பண்ணுங்கள். அதை வந்து யூரோப் வந்து டார்க் பீரியட்லேருந்து என்ன மாதிரி இருக்குது, ரெவல்யூஷனாக நடந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கும், டெமோக்ரஸியாக மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து இப்போது பாசிட்டிவிஸ்ட் இந்த ஸ்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் படிப்பாங்களே, அது ட்ராயிங்காக வரைங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு, அந்த ஸ்டேஜ் என்னவா இருக்குது, அப்புறம் என்னவா மாறிச்சுன்றது யாரோட அப்ரோச்சில் பார்க்குறீங்க? பாசிட்டிவ் அப்ரோச்சில் ஒரு ட்ராயிங் வர ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட். நீங்கள் உங்களோட ட்ராயிங் ஓரளவுக்கு இது மாதிரி இருக்க பாருங்களேன். இப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, இது என்னோட அப்சர்வேஷன் தான். எனக்கு இந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏவோ ஷீட் இப்படி இருக்குது, அதில் வரைஞ்சிருப்பீங்க, எனக்கு இப்படி இருக்கிறதெல்லாம் இப்படி போட்டிருக்கேன், இதை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? இது யாரோட பார்வை? இது பாசிட்டிவிஸ்ட் பார்வை. பாசிட்டிவிஸ்ட் பார்வையில் ஸ்டேஜ் தான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், இண்டிவிஜுவல் காணும். அதை புரிஞ்சுங்க. கரெக்டா? ஓகே. எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜ். அப்போ யூரோப் ஃபஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு 1300 வரைக்கும் தியாலஜிக்கல் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன மாறுது, ஆமாம், அது நடுவில் என்ன நடக்கும், ஒரு கிரைசிஸ் வரும். என்னது கிரைசிஸ்னால் ஒரு சேஞ்ச் நடக்குது இல்லை, அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, ரெனேசன்ஸ் பீரியட் வரும். என்ன வரும், சயின்டிஃபிக் ரெனேசன்ஸில் வந்து என்ன பண்ணும், வேற ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய்டும். இந்த ஸ்டேஜ் மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ். ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் இப்போ இது இருக்குல்ல, அதாவது 1000 என்ன போட்டிருக்கேன், 1300 வரைக்கும் மாறல, அப்படி தான் இருக்குது. அதனால அதுக்கு பேர் என்னது, சோஷியல் ஸ்டாட்டிக் ஸ்டேஜ், STATIC. ஸ்டாட்டிக்காக இருக்குது, மாறல. அதுக்கப்புறம் ஒரு பீரியட்லாம் இருக்குதுன்னா மாறுது, மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே, அதனால் இது பேர் என்னது, சோஷியல் டைனமிக்ஸ். ஓகே. அந்த டைனமிக் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்டேஜ் உருவாக்கிடும், மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் 1300 to 800. இது என்ன பண்ணும், ஏன் ஏற்படுற முடியல. அப்போ இந்த காலத்தில் இந்த மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னாகும் நிலவும். அப்படின்னு அர்த்தம்னா அங்கே இருக்கிற இப்போ எக்ஸாம்பிள் பாசிட்டிவிஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் படிப்பாங்க, ஸ்ட்ரக்சர் படிப்பாங்களா? இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுங்களேன், என்ன ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும்? ரிலீஜியன், அப்புறம் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள். ஸ்ட்ரக்சர் அது ஐடியா, ஸ்ட்ரக்சர். ரிலீஜியன்றது ஸ்ட்ரக்சரா? வேற ஃபேமிலி, அப்புறம் முக்கியமான சொல்லுங்கள், இன்னும் முக்கியமான ஸ்டேட் மொனார்க், வேற சர்ச்சு. ஓகேவா? அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம், அது அப்படியே டைனமிக்காக இல்லாமல் ஸ்டாட்டிக்காக நிற்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல,
அது எல்லாமே சேர்ந்து ஒன்றா இருக்க முடியும்னு அர்த்தம். என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? கோ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கோ எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே அங்கே என்ன ஆகாது, பிரச்சனை வராது. அப்போ அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸில் பிரச்சனை வரும்போது தான் ஒரு கிரைசிஸ் வந்து டைனாமிக்காக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த மெட்டாஃபிசிக்கல் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? சோஷியல் ஸ்டாட்டிக் ஸ்டேஜ் தான். அப்படி நான் சொல்கிறேன் என்ன அர்த்தம்னா, அதில் மாற்றத்துக்கு அங்கே என்னென்ன ஸ்டேஜில் இருந்துச்சோ, என்னென்ன ஸ்ட்ரக்சராக இருந்துச்சோ அங்கே என்ன ஆகல, டிஸ்டர்ப் ஆகாமல் கோஎக்ஸிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நடுவில் மறுபடியும் ஒரு கிரைசிஸ் வருது. அங்கே தான் என்ன வருது, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அது வந்து என்ன பண்ணுது, கிரைசிஸ் உருவாக்குது, ஒரு சேஞ்ச் உருவாக்குது. அதுதான் என்ன கொண்டு போகுது, சயின்டிஃபிக் ஸ்டேஜ். இப்போ நம்ம இருக்க சயின்டிஃபிக் ஸ்டேஜ். ஓகே, அதாவது சயின்டிஃபிக்காக கொஷின் கேட்குற அளவுக்கு ஸ்டேஜ் உருவாகலை. இப்போ மொபைல் வருது, அடுத்து மொபைல் வருது, மாறிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் சயின்டிஃபிக் ஸ்டேஜ் தானே. அப்போ சயின்டிஃபிக் சயின்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றுலாம் வரல. அப்போ இது நான் இப்போ இருக்கிறது என்னது, சோஷியல் ஸ்டாட்டிக் சொல்கிறேன். புரிஞ்சு? ஏன் ஸ்டாட்டிக் சொல்கிறேன் புரியுதா? இப்போ சயின்ஸ் பற்றி தான் வந்து இருக்க தவிர 99% மக்கள்லாம் சொல்லுவாங்க, நம்புவாங்க, சயின்ஸ் நம்புவாங்க. அதனால் ஸ்டாட்டிக் ஸ்டேஜ். அப்போ மறுபடியும் என்ன ஆகும், ஒரு கிரைசிஸ் வந்தால் அந்த சயின்ஸை டிஸ்டர்ப் பண்ணி வேற ஒரு ஐடியா வரும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த கரெக்டு தானே. இது வரைக்கும் இப்போ நம்ம கடைசி இயர் வரைக்குமே ஆப்பிள் ஃபோன் வந்தால் கூட அந்த இன்வென்ஷன் எதை வச்சு தான் வருது, சயின்ஸ் வச்சு தான் வருது. அப்போ இதை ஏன் ஸ்டாட்டிக் சொல்கிற புரியுதுல்ல? நீங்கள் மாறுறீங்க, சயின்ஸ் வச்சு தான் மாறுறீங்க, சயின்ஸு கூட இன்னொரு ஆப்போசிட் வரல. ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே நேச்சுரலாகவே நடக்கும்னு சொல்கிறது தான் யாரோடது, பாசிட்டிவிஸ்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் யார், ஆகஸ்ட் காம்டே. ஆகஸ்ட் காம்டே தான் முக்கியமான பாசிட்டிவிஸ்ட். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்கிறாரு, 3 சொல்கிறாரா, என்ன சொல்கிறார், இது பேர் என்ன சொல்கிறாரு அவர், லா ஆஃப் சோஷியல் ஆஃப் 3 ஸ்டேஜஸ். அந்த ஸ்டேஜில் ஏற்ற மாதிரி தான் அது நடக்கும் சொல்கிறாரா. அப்போது முக்கியமானது என்னென்னா, இந்த எவால்வ் ஆகுதுல்ல, தியாலஜிக்கல் இருந்து மெட்டாஃபிசிக்கல், இது அவங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் எவல்யூஷன் சொல்கிறாங்க. மழை வர்றதுன்றது நேச்சர், நீ கண்டுபிடிச்சி ஏற்ற மாதிரி என்ன பண்ணி மாற்றிக்குங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க, பாசிட்டிவிஸ்ட். அப்போது இது நேச்சுரலாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எவால்வ் ஆகும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கன்னு சொல்கிறது தான் பாசிட்டிவிஸ்ட். இப்போது ஆகஸ்ட் காம்டே பொறுத்த வரைக்கும் அந்த பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் அவரை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் நெகட்டிவ் சொல்லுவாரா? ஏன் அட்வான்டேஜ் சொல்கிறாரு? இந்த உலகத்தை பாசிட்டிவிசம் காப்பாற்றணும் நம்புறாருன்னா என்ன காரணம்? அதாவது பாசிட்டிவ் சயின்ஸ் தானே அர்த்தம். ஆகஸ்ட் காம்டே பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் இந்த உலகத்தை காப்பாற்ற நம்புறாரு. எப்படின்னா சயின்ஸ்னாலே லாவை கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள், நாளைக்கு மழை வருமா பார்க்குறாங்களே, ஃபோர்காஸ்டிங். நாளைக்கு மழை வருமா பார்க்குறது சயின்ஸ் வச்சு தான் பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க, நம்ம லாஸ்ட்டில் இது பார்த்தீங்களா, சயின்ஸ்னாலே ப்ரெடிக்ஷன் பார்த்துருப்போம். ப்ரெடிக்ஷன் தான் நம்மளை கொண்டு போகும், ஆக்ஷனுக்கு கொண்டு போகும் பார்த்துருப்போம். அதாவது நான் தான் வந்து மெட்ரோலஜிஸ்ட் படித்தாலும், ஓகேவா, நான் வந்து அடுத்த வாரம் என்ன ஆக போகுதுன்னு நான் என்ன பண்ணுறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறேன் என்னோட சயின்டிஃபிக் நாலேஜ் வச்சுக்கிட்டு. மழை வரும் முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், உடனே பீகாரில் இருக்கிறவங்க, ஒடிசா இருக்கிறவங்களாம் அடுத்த வாரம் மழை வரப்போகுது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே அந்த இடத்துல இருக்காதீங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல விட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் தான் ஆக்ஷனை கொண்டு வருது. அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா அந்த ஊர் என்ன வராது, பாவர்ட்டி வராது, வெள்ளம் வராது, வீடெலாம் என்ன சேஃபாக பண்ணிக்கலாம். அப்போது சயின்ஸ் லா, ஒரு லா இருக்குல்ல, ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் ஆச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறோம், பாவர்ட்டியை சரி பண்ணியாச்சு, டெத்தை சரி பண்ணியாச்சுலாம் இருக்குல்ல. எப்படி வந்து நேச்சுரலாக ஒரு லா இருக்கோ அதே மாதிரி சோஷியலாகவும் நிறைய லா இருக்கும். அந்த லாவை நீ கண்டுபிடிச்சாலே என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டி பார்த்துக்கலாம்னு நான் சொல்கிறேன். பாசிட்டிவிஸ்டோட அப்ரோச். எப்போ மழை நிற்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியும், சயின்டிஃபிக் சொல்ல முடியும்ல. அப்போது ஒரு ஆர்டரை எப்போ உருவாக்கணுன்றது சயின்ஸ் கூட தெரியும். அதான் யார் சொல்கிறா, ஆகஸ்ட் காம்டே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சொசைட்டி எப்போ திரும்பி ரீஆர்டர் ஆகுன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, சயின்ஸ் ஹெல்ப் பண்ண சொல்கிறான். சொசைட்டி இன்னொரு ஆர்டருக்கு உருவாகுன்றதை யார் ஹெல்ப் பண்ணுறா, இண்டியன்ஸ் ஹெல்ப் பண்ணல, சயின்ஸோட இந்த லா தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா, எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக கேட்குறேன், அப்போ பாசிட்டிவிஸ்ட் வந்து இந்த உலகத்தை பார்த்தாங்கன்னா இண்டிவிஜுவலை படிப்பாங்களா, ஸ்ட்ரக்சர் படிப்பாங்களா, பார்ப்பாங்களா? அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா டார்க் ஏஜில் இருந்து என்ன மாறிடுச்சு, என்லைட்டனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா, நம்ப மாட்டாங்களா? நம்புவாங்க. ஏன்னா பாசிட்டிவ்ஸ் யாரை பார்க்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஓகே, டார்க் ஏஜில் அப்புறம் தான் என்ன வந்துச்சு, என்லைட்டன்மெண்ட். ஓகே, எதை வச்சு அவங்க என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டு நம்புறாங்க, நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, இந்த ஜுடிஷியரி இருக்குது, செக்குலராக இருக்குன்றதை நம்புவாங்க. ஓகேவா? டைப் பண்ணுறேன், வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட்? என்லைட்டன்மெண்ட்னா என்ன, காட் சென்ட்ரிக்காக இல்லாமல், காட் சென்ட்ரிக்காக இல்லாமல் வேறு ஏதாவது சென்ட்ரிக் இருக்குன்னா சென்ட்ரிக், இண்டிவிஜுவல் சென்ட்ரிக். அதாவது
உன்னால் நீயே இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணிக்க முடியும்னா என்ன ஆகிட்டுன்னு அர்த்தம், உனக்குள்ளே ஒரு ஒளி வந்துச்சுன்னு அர்த்தம், என்லைட்டன்மெண்ட். அப்போது அதுதான் என்லைட்டன்மெண்ட்டு. கரெக்டாக? ஓகே. அப்படி பார்த்தோன்னா எல்லா சொசைட்டியும் தான் ஆகிடுச்சு. டார்க் ஏஜ்லேருந்து ஃப்ரீடம் வாங்கி வந்துட்டாங்களா? ஓகே. ஆனால் நான் பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இருக்கிறது என்லைட்டன்மெண்ட் நம்புறீங்க, அப்படி கிடையாது. அது வந்து ஹோலிஸ்டிக். அது இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே வச்சுக்கலாம். இப்போது நம்ம என்ன புக் படிக்கணும், எப்படி எக்ஸாம் எழுதணுன்றது உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் திங்கிங்கா இல்லை டாப்பர் சொல்கிறத கேட்டு அப்படி பண்ணுறோமா? நான் என்ன புக் படிக்கணும்னு சொல்லுங்கள், அதை படிக்கிறேன். அப்போது நீங்கள் வந்து டார்க் பீரியடில் எப்படி வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு பண்ணீங்களோ, உங்கள் இண்டிவிஜுவல் நாலேஜ் யோசிக்கலையோ, அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னோட இன்டெலெக்சுவலிட்டியை மறந்துட்டு வேறு ஏதோ கேட்டு பண்ணுறாங்க. நமக்கு யூபிஎஸ்சி டாப்பர்னா இப்போ என்ன வச்சுக்கலாம், நம்ம கேட்குற மியூசிக் வேறு தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஐடென்டிட்டியை மிஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ வந்து நீங்கள் ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது என்லைட்டன்மெண்ட் தெரியுது. ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தோ படிக்கும்போது அவன் இன்டெலெக்சுவலாகவே இல்லை ஏதோ இருக்குன்னு சொல்கிறது தான் யார் நான் பாசிட்டிவ்ஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, நான் பாசிட்டிவிஸ்ட் இந்த மெத்தடாலஜின்னு போடுறான்ல, மெத்தடாலஜின்னு போட்டாலே நான் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு யார் வருவா? ஃபஸ்ட்டு வந்து அதுவும் இண்டிவிஜுவல். ஓகே. மேக்ஸ் வெப்பர், அவரோட தியரி பேர் என்ன? சோஷியல் ஆக்ஷன். அர்த்தம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஸ்ட்ரக்சர் எப்படி படிக்கிறான், எப்படி யூஸ் பண்ணிக்கிறான்றது. ஓகே. ஜென்ரலாக வந்து நான் பாசிட்டிவ் மெத்தடாலஜி ஏதாவது ஒரு மெத்தடாலஜி சொல்லணும்னாலே ஃபஸ்ட்டு யார் சொல்லுவீங்க? மேக்ஸ் வெப்பர் தான். இதிலிருந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனவங்க தான் மற்றவங்களாம். யார் மற்றவங்களாம்? யாருமா? இல்லைம்மா, பேர் கேட்குறேன். நீங்கள் சொன்னது தான் ஃபினாமினாலஜி, எத்னோமெத்தாலஜி, சிம்பாலிக் இன்ட்ராக்ஷன், அப்புறம் ட்ரமட்டாலஜி. என்ன சொல்கிற புரிஞ்சுல? இவங்க எல்லாரும் நான் பாசிட்டிவ்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து எது? மேக்ஸ் வெப்பர் உருவாக்கின ஒரு தியரி. ஓகேவா? இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு போய் எக்ஸ்ட்ரீமாக யோசிச்ச ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு ஐடியாஸ். ஃபினாமினா லஜின்னு முடிக்கிறேன். லஜினா இது ஐடியா, லஜிஸ்ட்னு முடிக்கலாம். என்ன சொல்கிறேன் புரிஞ்சுல? பாசிட்டிவ்ஸும் ஒன்று இருக்குது, பாசிட்டிவ்ஸ்னு ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன நெகட்டிவ்னா அவன் ஸ்ட்ரக்சரே பார்க்குறான், ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கிறாங்கன்னு யார் முடிவு பண்ணுறான்? மேக்ஸ் ஒரு முடிவு பண்ணுறாரு. மேக்ஸ் ஒரு முடிவு பண்ணி ஒரு சோஷியல் ஆக்ஷன் தீர்வு உருவாக்குறாரு, நான் பாசிட்டிவ்ஸ்னு கொண்டு வந்தார். ஆனால் இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் என்னது, மேக்ஸ் வெப்பரையும் தாண்டி சில பேர் யோசிக்கிறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறாங்க. அவங்களும் எதாவது யோசிக்கிறாங்க, பாசிட்டிவ்ஸ் வேணாம் நான் பாசிட்டிவ் யோசிக்கிறாங்க. அவங்க தான் யார்? ஃபினாமினாலஜி, எத்னோமெத்தாலஜி. ஓகே. அப்போது நான் பாசிட்டிவிஸ்ட் மெத்தடாலஜிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே மெத்தடாலஜி ஒன்று கேட்டாங்கன்னா யார் சொல்கிறீங்க நீங்கள்? மேக்ஸ் வெப்பர். ஓகே. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா மேக்ஸ் வெப்பரை நான் பாசிட்டிவ் சொல்லலாம். இவங்க இருக்காங்களே யார்? ஃபினாமினாலஜிஸ்ட், இவங்கள ஆன்டி பாசிட்டிவ்ஸ்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆன்டி பாசிட்டிவிஸ்ட். அப்போ கம்ப்ளீட்டாக இதுக்கான அர்த்தம். நான் பாசிட்டிவ்ஸ்னா அர்த்தம் பாசிட்டிவ்ஸ்னு இருக்குது, பட் அது தேவையில்லை, நான் வேற ஒன்று சொல்கிறேன் நான் பாசிட்டிவ்ஸ். ஆன்டி பாசிட்டிவ்ஸ்னு அர்த்தம் ஆன்டின்னா கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம். இல்லை எப்படி யோசிக்கலாம்? வெயிட், ஒரு டேப்லெட் போடலாம், என்ன போட்டு நினைக்கிறேன். நான் பாசிட்டிவிஸ்ட், ஆன்டி பாசிட்டிவிஸ்ட். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் யாரை பற்றி எழுதும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரைட்டிங் இருக்கணும். அதுக்கு முன்னாடி யாருந்தா பாசிட்டிவிஸ்ட் இப்படி தானே வந்திருப்பாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸுமாக வந்திருப்பாங்க, அதில் நான் பாசிட்டிவ்ஸும் வருது, எக்ஸ்ட்ரீமாக போகிறது ஆன்டி பாசிட்டிவ்ஸுமா. ஓகே, இப்போ நான் மாற்றி எழுதுறேன். இப்படி எழுதலாம்: பாசிட்டிவிசம், நான் பாசிட்டிவிசம், ஆன்டி பாசிட்டிவிஸ்ட். ஸ்ட்ரக்சரு இண்டிவிஜுவல் போட்டுக்கலாமா? இண்டிவிஜுவல் போட்டுக்கலாம். ஓகே. பாசிட்டிவிசம் எதை நம்புவாங்க? ஸ்ட்ரக்சரா? இண்டிவிஜுவலை நம்ப மாட்டாங்க. ஓகே. நான் பாசிட்டிவிஸ்ட் இண்டிவிஜுவலே நம்புவாங்க, ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அதை ஃபஸ்ட் சொன்னல. ஏன்னா இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரக்சரை இன்டர்ப்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆன்டி பாசிட்டிவிஸ்ட் நம்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ன்றது இல்யூஷன். என்னது? நான் பாசிட்டிவிஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ளீஸ் சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை வந்து இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆன்டி பாசிட்டிவிஸ்ட் ஸ்ட்ரக்சரை இல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிள் நேஷனலிசம், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடையவே கிடையாது, இல்யூஷன். இந்தியான்றது நேஷனல் சொல்கிறீங்களா? இல்யூஷன். ரிலிஜன் இல்யூஷன், ஃபேமிலி இல்யூஷன். இண்டிவிஜுவல் தான் முக்கியம் பண்ணுறது. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சா? ஓகே, கவனிங்களா? அப்போது நான் இப்போ என்ன சொல்லிக்கிறேன், நான் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லிக்கிறதால நான் யாரை கிரிட்டிக் பண்ணுறேன்னு அர்த்தம்? நான் ஆன்டி பாசிட்டிவ் சொல்கிறதால யாரை கிரிட்டிக் பண்ணுறேன்னு அர்த்தம்? அப்போ இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வேறு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கே கிரிட்டிக் ஆஃப் யாருக்கு? பாசிட்டிவிஸ்ட். ஓகே.
ஜென்ரலாக இது இருந்தால் படிப்பாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, நான் எடுத்து பார்க்கலாம். நான் ஒரு லைன் சொல்கிறேன். சொசைட்டி வில் எவால்வ் நேச்சுரலி அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் நான் பாசிட்டிவிஸ்டா? பாசிட்டிவிஸ்ட். சொசைட்டி எவால்வ் த்ரூ இண்டிவிஜுவல் ஆக்ஷன் சொல்கிறது நான் பாசிட்டிவிஸ்ட், ஆன்டி பாசிட்டிவிஸ்ட் வச்சுக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் முடிச்சா சோஷியல் ஸ்டாட்டிக்கும் சோஷியல் டைனாமிக்கும். எப்போ சோஷியல் ஸ்டாட்டிக் வரும்? டைனாமிக் வந்ததுக்கப்புறம் தான். டைனாமிக் என்ன நடத்தோம்னா ஒரு கிரைசிஸ்னா ஒரு சேஞ்ச், அங்கே டிஃப்ரெண்டாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறதே ஒரு ஸ்டேஜாக மாறிடும். ஓகேவா? இப்போ வார்த்தை சொல்கிறேன், இந்த வார்த்தை யாருக்கு எழுதுன்னு சொல்லுங்கள். டாப் டு பாட்டம் அப்ரோச் யாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? பாசிட்டிவ்ஸா நான் பாசிட்டிவ்ஸ்டா? டாப் டவுன் அப்ரோச் பாசிட்டிவ்ஸ் தான் வருவாங்க. பாசிட்டிவ்ஸ் டாப்ல இருந்தே முடிவு பண்ணிப்பாங்க. டாப்ல என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் பாட்டம் வச்சுப்பாங்க. கீழே இருந்து யோசிக்கல. இண்டிவிஜுவலாக யோசிச்சா சொசைட்டி இது யாரு? இண்டிவிஜுவல்ஸ். இவங்களாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டெட் தான். மேலே ஹோலிஸ்டிக்காக என்ன ஸ்ட்ரக்சரோ அதை மாதிரி பார்ப்பாங்க. டாப் டு டவுன் அப்ரோச் யாரோட அப்ரோச்? ஃபர்ஸ்ட் அப்ரோச். இப்போ இந்தியாவையே நீங்கள் டாப் டு டவுன் அப்ரோச் வழியாக பார்த்தோன்னா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? இந்தியா இஸ் செக்குலர் கண்ட்ரி. இந்தியாவில் கேஸ்ட் இல்லை, டெமோக்ரஸி இருக்குது, பீப்புளுக்கு ரைட்ஸ் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சிடும். எப்படி நம்புறாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குன்னு நம்பிடுறாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னது வந்து தியரிட்டிக்கலாக சொன்னேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வச்சுக்கலாம். ஓகேவா? இது சொசைட்டி. இது என்ன வச்சுக்கலாம்? 2021 சொசைட்டி சயின்டிஃபிக் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு இதில் என்ன படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும்? நான் வந்து ஒரு பாசிட்டிவிஸ்ட் சோஷியாலஜிஸ்ட். எனக்கு இதில் என்ன படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும்? எனக்கு தான் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டுன்னு தெரியும். கரெக்டாக? ஒரு கிரைசிஸ் வரும், சரியாக போய்ட்டு தெரியும். அப்போ நேச்சுரல் எவல்யூஷன் தான் நான் நம்புகிறேன். வேறு எதை நான் படிப்பேன்? கொஸ்டின் புரிஞ்சா? இப்போ எனக்கு வந்து சொசைட்டியை மாற்றணும் ஆசைப்படுற ஆள். ஓகேவா? நான் ஒரு பாசிட்டிவிஸ்டாக இருக்கிறேன். நான் வந்து இந்த சொசைட்டி எதை படிப்பேன்? ஸ்ட்ரக்சர் ஏன் படிக்கிறேன்? கொஸ்டின் புரிஞ்சா உங்களுக்கு? நான் இந்த சொசைட்டியை மாற்றணும் ஆசைப்படுறேன். நான் எப்படி மாற்றுவேன்? இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ நான் ஒரு நான் பாசிட்டிவிஸ்ட்னா ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போயிட்டு நான் சொல்லுவேன், இங்கே பாரு நீ இது சரி கிடையாது, நீ மாறு சொன்னால் மாறிக்கலாம். இவன் தான் இண்டிவிஜுவல்கிட்ட பேச மாட்டேங்கிறான்ல. ஆனால் இவன் மாற்றணும்னு ஆசைப்படுற ஆளாக இருந்தால் இவன் என்ன பண்ணுவான்? லாஸை கண்டுபிடிப்பான். அதாவது நான் இந்த சொசைட்டி மாறணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் மாற மாட்டேங்குது, என்ன காரணன்ற லா கண்டுபிடிப்பான். புரிஞ்சா? அப்போது இது மாறவே மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? சோஷியல் ஸ்டாட்டிக்ஸ் என்ன? இது இந்த சொசைட்டி தமிழ்நாடு ஏன் ஸ்டாட்டிக்காகவே இருக்குது, என்ன காரணம்? அப்போது இங்கே இந்த சொசைட்டியில் இருக்கிற ரிலீஜனு, கேஸ்ட்டு, ஸ்டேட்டு எல்லா ஸ்ட்ரக்சரையும் எடுத்து இது ஏன் மாற மாட்டேங்குதுக்கான காரணம் கண்டுபிடிப்பான். ஏன் மாற மாட்டேங்குது காரணம் கண்டுபிடிச்சிட்டா மாறதுக்கான லாவை கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? அப்போ என்ன பண்ணுறான்? இந்த சொசைட்டியை மாற்றுறது கூட அவன் எப்படி யோசிக்கிறான்? இண்டிவிஜுவலை படிக்கல, அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ஏன் கோஎக்ஸிஸ்ட் ஆகுது, கோஎக்ஸிஸ்டன்ஸால் மாறாமல் இருக்குதா, வேறு என்ன காரணன்றதுக்கான படிப்பாங்க. புரிஞ்சா? இது இன்னும் சூப்பர் தானே? எப்படின்னா சயின்டிஸ்ட் மாதிரி. சயின்டிஸ்ட் எங்கே இருப்பாங்க? லேபில் இருப்பாங்க, மக்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் லேபில் உட்காந்துக்கிட்டே வந்து இந்த சொசைட்டியை மாற்றணும், எப்படி மாற்றலாம், அப்போ இங்கே அப்படியே இருக்குன்னா என்ன காரணம், அதுக்கான காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க? புரியுதா? அதை கண்டுபிடிச்சிட்டா உலகத்தையும் மாற்றிடலாம் தானே. ஒரு இண்டிவிஜுவல் மாற்றுறது ஒன்று, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இவங்க எல்லாரையுமே இயக்கிறது இந்த சொசைட்டி தான். அப்போ இது ஸ்டாட்டிக்காக இருக்குது. அப்போ ஸ்டாட்டிக்காக இருக்குன்னா எல்லா ஸ்ட்ரக்சரும் ஸ்டாட்டிக்காக இருக்குது. அது ஏன் ஸ்டாட்டிக்காக இருக்குது? அவங்களுக்கு எதோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்தையும் மாற்றிடலாம்ல. இது யாரோட ஐடியா? அப்போ இவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட் தான். அப்போ அதிகபட்ச சயின்டிஸ்ட் யார் இருப்பா? பாசிட்டிவிஸ்ட். அப்போ அவங்களுக்கு ஃபுல்லாகவே அவங்ககிட்ட கிடைக்கிறது எதுவுமே என்ன கிடையாது, இண்டிவிஜுவலோட எமோஷன்ஸ் கிடையாது, டேட்டாஸ் தான், ஃபேக்ட்ஸ் தான். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட டேட்டா, ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஃபார்வர்ட் ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. அப்போது நம்மளோட எய்ம் என்னது? பாசிட்டிவிசம் கிரிட்டிக் பண்ண ஆட்கள் நமக்குன்னா இதுதான் யூனிட் 2C லாஸ்ட். பாசிட்டிவிசம் கிரிட்டிக் சி போட்டுக்கலாமா? கிரிட்டிக் சி ஃபார் கிரிட்டிக் பண்ண முதல் ஆள் யார்? அதெல்லாம் சேர்த்து டோட்டலாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம், நான் பீஸ் வச்சுக்கலாம். இதுவே எக்ஸாம் போதுமானது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸ் என்ன சொன்னால் 70 இயர்ஸாக இருக்குது இது. ஓகேவா? இது முக்கியம். இது சிலபஸில் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கல் தியரி. இந்த கிரிட்டிக்கல் தியரிஸ்ட்டும் பாசிட்டிவிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த கிரிட்டிக்கல் தியரி எப்படி பாசிட்டிவிசம் அகேன்ஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் கிரிட்டிக்கல் தியரி என்ன தெரிஞ்சுக்கணும், அதை சொல்கிறேன் நான். ஓகேவா? கிரிட்டிக்கல் தியரி தெரிஞ்சதுக்கு முன்னாடி
ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்ஸில் இருந்தால் கிரிட்டிக்கல் தெரிய ஆரம்பிக்குது. ஓகேவா? மார்க்ஸோட ஆசை என்னது? மார்க்ஸோட ஆசை என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது. இந்த எக்கனாமிக் சிஸ்டம் கண்டிப்பாக அழிஞ்சு போயிட்டு வேற ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் வரும். ஆல்டர்னேட்டிவாக ஒரு சிஸ்டம் வரும், நம்புறாரு. ஏன்னா இந்த எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குல்ல, நீங்கள் பேர் வச்சுக்கலாம், என்ன வச்சுக்கலாம், கேபிட்டலிஸ்ட்டும் வச்சுக்கலாம், அது முக்கியம் கிடையாது. இப்போ இருக்கிற எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலுமே சரி, குட்ஸ் என்னது, எந்த பொருளை உற்பத்தி பண்ணி விற்றா எதுக்கு விற்கிறாங்கன்னா, குட்ஸை விற்கிறதுக்கான காரணமே ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு குட்ஸ் விற்க மாட்டாங்க. ஓகே, அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது நமக்கு சாப்பிட்றதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தானே. ப்ராஃபிட்டுக்காக விற்கிற குட் எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ இந்த எக்கனாமிக் சிஸ்டமை மாற்றிட்டு வேற ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் வரும். அந்த எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, குட்ஸை விற்கிறதுக்கான காரணமே நமக்கான சாப்பிட்றது தான், சஸ்டெனன்ஸ். கரெக்ட் தானே? ப்ராஃபிட் என்ன சொல்கிற புரிஞ்சு உங்களுக்கு? ப்ராஃபிட் தான் எல்லாத்துக்குமான அழிவுக்கான காரணம். ப்ராஃபிட் அதிகமாக ஒரு ஆள் சம்பாதிக்க இன்னொரு இடத்துல ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டு இருக்கும். பாவர்ட்டிக்கான காரணமும் ப்ராஃபிட் தான். ஒரு இடம் பாவர்ட்டி ஆகுதுன்னா அங்கே சொன்னாச்சுன்னா அர்த்தம், அப்போ எடுத்தாச்சுன்னா வேற கிட்ட இருக்கிறது அர்த்தம். அப்போது நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, பாசிட்டிவ் மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ். ஒரு ஷர்ட்டை உற்பத்தி பண்ணாலும், கிளாஸ் எடுத்தாலும், இந்த கிளாஸ் என்ன இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணி தான் எடுக்கிறாங்க எல்லாமே. அப்போ இந்த எக்கனாமிக் சிஸ்டம் சரி கிடையாது, நேச்சுரலாக சரி கிடையாது. அப்போ இதை அபாலிஷ் பண்ணிவிட்டு மார்க்ஸ் யோசிக்கிற ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் யோசிக்கிறார். எப்படி இருக்கும் அது? அங்கே எப்படி இருக்கும்? அங்கே குட்ஸ் உற்பத்தி பண்ணுற காரணம் என்னவா இருக்கும் கேட்டால் ப்ராஃபிட்டுக்காக கிடையாது. இது புரிஞ்சா? நீங்கள் அப்புறம் எழுதியில் சொன்னீங்க. அப்போது இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் இருந்து இங்கே மாறுறதுக்கான ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். கரெக்டு தானே? இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெவல்யூஷன் சொல்கிறார். ரெவல்யூஷன் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு அர்த்தம்னா, இப்போ இருக்கிற பொருளாதார சிஸ்டத்தை மாற்றிட்டு லாபகரமே இல்லாமல் நமக்கான பொருளை உற்பத்தி பண்ண சிஸ்டம்னு அர்த்தம். ஓகே, அப்போது மார்க்ஸை பிலீவ் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெவல்யூஷன் பண்ணாங்க. எக்ஸாம்பிள், ரஷ்யன் ரெவல்யூஷன், சைனீஸ் ரெவல்யூஷன், நிறைய புரட்சி வந்துச்சு. இப்போ ரெவல்யூஷனாக புரிஞ்சு போச்சுல. மார்க்ஸ் ஆசைப்பட்ட ஒரு பொருளாதார அமைப்பு உருவாக்கணுன்றதுக்கான ஒரு புரட்சி ரஷ்யாவில் நடந்துச்சு. ஆனால் மார்க்ஸ் எப்படி யோசிச்சாரோ அவர் ஐடியா ஆஃப் ரெவல்யூஷனும் இல்லை. மார்க்ஸோட ஐடியா ஆஃப் ரெவல்யூஷன் மாதிரி இது இல்லை, வேற மாதிரி இருக்குது. அதாவது இங்கேயும் பொருள் என்னவா இருக்குது, இப்போ சைனாவோட பொருள் விற்கிறதுக்கும் காரணமும் லாபம் தானே. அப்போ இது ஃபெயிலியர் சொல்லலாமா? ரெவல்யூஷன் வந்துச்சு, பட் அந்த ரெவல்யூஷனாக என்னவா இல்லை, மார்க்ஸ் கன்சியூம் பண்ண ஐடியா மாதிரி கிடையாது. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ மார்க்ஸ் சொல்கிற எக்கனாமிக் சிஸ்டம் ஓரளவுக்கு ஓகே தான் வச்சுக்கலாம் தானே, ஏன்னா ப்ராஃபிட் குறையுது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இந்த ரெவல்யூஷன்லாம் வந்தும் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் மார்க்ஸ் சொல்கிற மாதிரி ரெவல்யூஷன் வரல, ஏன் அந்த சொசைட்டி வர மாட்டேங்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஊரில், எந்த ஊரில், ஜெர்மனியில். அப்போ ஒரு ஸ்கூல் உருவாக்குறாங்க, ஃப்ராங்க் சிம்பிளர், FRANKFURT, ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல். ஸ்கூல் ஏன் சொல்கிறாங்க புரியுதா? அது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே எதுக்காக யோசிப்பாங்கன்னா, ரெவல்யூஷன் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, மார்க்ஸ் சொல்கிற ஐடியா ஏன் வர முடியல, ஏன் நம்மளால் இன்னொரு எக்கனாமி உருவாக்க முடியலன்னு அனலைஸ் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யாருன்னா அடோர்னோ, தியோடர் அடோர்னோ சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கு தமிழில், தியோடர் அடோர்னோ. அடுத்து ஹார்க்ஹைமர் இருப்பார், ஹார்க்ஹைமர், HORKHEIMER. இவங்க தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது இவங்க தான். இதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க, ஹபர்மாஸ் மொத்தம் வருவாங்க. இது புரிஞ்சா? ஓகே, என்ன சொல்லியிருக்கேன், கிரிட்டிக்கல் தியரி ஒரு தியரி இருக்குது. அது அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவிசம் அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் தியரி பார்க்குறோம். இவங்களாம் யார் கிரிட்டிக்கல் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா ஃப்ராங்க்ஃபர்ட் மார்க்சிசம் சொல்லலாம். புரிஞ்சுல? மார்க்ஸ் ஒரு ஐடியா ஏன் ஃபெயிலியர் ஆச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, எப்படி வச்சுக்கலாம், ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்ஸ் இருக்காரா, மார்க்ஸோட ஐடியாவையும் இன்னொருத்தர் இருக்காரு, யார் அவர், ஃப்ராய்டு இருக்காருல்ல, ஃப்ராய்டு 2 பேரும் ஒன்றா சேர்க்குறாங்க. இவங்க 2 பேர் ஐடியாவையும் ஃபியூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறான். ஓகே, யார் கண்டுபிடிக்கிறா? இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா திங்கர்ஸும். ஓகே, யாரோட ஐடியாவை, மார்க்ஸோட ஐடியாவையும் ஃப்ராய்டோட ஐடியாவையும் ஃபியூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் யார், கிரிட்டிக்கல் தியரிஸ்ட். அதில் வந்தவங்க தான் அடர்னோ, அவங்க எல்லாருமே. ஓகே,
மார்க்ஸோட ஐடியாவையும் ஃப்ராய்டோட ஐடியாவையும் ஒன்றா செய்கிறது ஈஸியாக கஷ்டமா? பயங்கர கஷ்டம். ஏன்னா மார்க்ஸ் பேசினது எக்கனாமி, ஃப்ராய்டு பேசினது சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ். சைக்காலஜி எங்கே இருக்குது, எக்கனாமி எங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி இவங்க வர்றவங்களாம் இப்போ ஒன்று வந்துருக்காங்க. இதுக்கு இப்போ இன்னமும் ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் இருக்குது, இன்னமும் ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, ஃபோக்கஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட எய்ம் என்ன? வை ரெவல்யூஷன் ஃபெயில்ஸ். நான் என்ன சொல்லலை, நான் அவங்க என்ன கண்டுபிடிச்சா சொல்ல தானே, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் சொன்னேன். என்ன பண்ண போகிறாங்க? மார்க்ஸையும் ஃப்ராய்டும் வச்சுக்கிறாங்களா? ஃபஸ்ட் இந்த இமேஜ் புரிஞ்சிச்சா? இல்லை ரெக்கார்ட் அதை பார்த்தேன். இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதானே உங்களுக்கு? இப்போ இந்த இமேஜை வச்சுக்கிட்டு இது எந்த பிராண்ட் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. இது இந்த எல்லா ஜீன்ஸையும் பார்க்கும்போது இதுலேயே ஒரு 5-6 பிராண்ட் இருக்குது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எல்லா ஜீன்ஸ் மாதிரி தெரியும். ஓகே, அப்போது ஒரு 5 ஜீன்ஸ் அவங்க நீட்னா அதை பேரை மறைச்சிட்டான்னா அதில் பிராண்டே நமக்கு தெரியாது. அப்போது ஒரே மாதிரி தான் இருக்குது, சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் அந்த பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்தையே டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க நம்மளை ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் நம்ம வைக்கிறாங்க முதல்ல. அதை ஃபஸ்ட் பாயிண்ட் நான் புரிஞ்சா. ஒரே மாதிரி தான், அது பர்பஸ் ஒன்று தான், பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, ஃபிசிக்கலாக சிமிலாரிட்டி ஒன்றா இருக்குது. ஆனால் மைண்ட் அளவில் ஒன்று டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நம்ம வைக்கிறாங்க முதல்ல. அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? சூடோ சொல்லலாமா? சூடோ இண்டிவிஜுவலிசம் சொல்லலாமா? இது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டு, இது ஒரு இண்டிவிஜுவல் குட்ஸ்னு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான். அதாவது உங்களுக்கு இது தெரியாது, எத்தனை ஜீன்ஸ் கம்பெனி அடுத்து வந்தாலும் அவங்க தயாரிக்கிற இடம் இருக்குல்ல, அதே மிஷின் தான், அதே ஃப்ளிப்பு தான், அதே சேம் ப்ராசஸ் இருக்குல்ல, மிஷின்ஸ் இருக்குல்ல, ஒன்று தான், பேர் மட்டும் தான் மாறும். ஓகேவா? இந்த ஃபுல் இமேஜ் தெரியுதுல்ல, இவங்களை பார்த்தோன்னே வேறு தோணுதில்ல. கர்நாடிக் சிங்கர், இவர் ஒரு கர்நாடிக் சிங்கர், இது பார்க்க வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? என்ன சொல்கிற புரிஞ்சுல? இதேமாரி அமெரிக்காவில் ஒரு கேர்ள் பாடலாம், அவங்க சிங்கர், ஆனால் அவங்க ட்ரெஸ் இப்படி இருக்கும், ட்ரெஸ்ஸு எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆஃப்ரிக்காவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் இவங்க பண்ணுற வேலை என்னது? சேம் தான், அதே சிங்கிங் தான், மியூசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒன்று தான், அதேமாதிரி அவங்க எழுத்தும் ஒன்று தான். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, சிமிலராக இருக்கிற விஷயத்தையே இது வேறு, இது ஒன்று, இது டிஃப்ரெண்ட்டு, இல்லை இந்த டேஸ்ட் இப்படி இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படுறோன்னு சொல்கிறாங்க இண்டிவிஜுவலாக. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் எது நமக்கு பிடிச்சிருக்கோ அது கரெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும் அர்த்தம். ஓகே, இப்போ 5 ஜீன்ஸ் வருது, இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜீன் இருக்குமா, அப்போ எல்லோரும் இதுதான் கட்டணும், இந்த இப்படி இருக்கலாம். இப்போ 5 இருக்குது, அடுத்து 6வது வருது. அப்போ 6வது வரும்போது ஓகே இது டிஃப்ரெண்ட்டுன்னு நம்புகிறோம். 7வது வந்துச்சுன்னா அப்போ ஒரு ஆளும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உருவாகிட்டு இது நான் என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். அப்போது சிமிலராக இருக்கிற விஷயத்தையே டிஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்று டிஃப்ரெண்ட் நம்பும்போதே நம்மளோட ரேஷனாலிட்டி என்ன ஆகுது? ரேஷனாலிட்டி குறையுதா இல்லை அதிகமாகுதா? குறையுது இல்லை. ஒரே ஜீன்ஸ் தான், பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, யூஸ் ஒன்று தான் இருக்குது, ஆனால் இதோட பெட்டர் நம்புகிறோம் இல்லை. அப்போ இண்டிவிஜுவல் ரேஷனாலிட்டி குறையுது, இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் குறையுது. எல்லாருமே சூடோ இண்டிவிஜுவலாக மாறுறீங்க. யார் சொல்கிறாங்க? கிரிட்டிக்கல் தியரி சொல்கிறாங்க. சைக்காலஜிக்கலாகவே ரெவல்யூஷன் வராத மாதிரி உங்களை பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த குட்ஸ் பார்த்துட்டிங்களே, ஃபஸ்ட்டு குரூப் ஜீன்ஸ் பார்த்தீங்களே, அது என்னது? குட்ஸ் இண்டஸ்ட்ரி. இவங்க இருக்காங்களே, இவங்க பீப்புள் தானே. பீப்புள் என்ன இருக்காங்கன்னா கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியாக இருக்காங்க, கல்ச்சுரல் குட்ஸாக மாறுறாங்க. என்ன குட்ஸாக மாறுறாங்க? ஆமாம், இந்த என்ன சொல்கிறது, இந்த இண்டஸ்ட்ரியல் குட்ஸு இல்லை கல்ச்சுரல் குட்ஸு எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நம்ம சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுது, நம்ம வைக்கிறாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டு, நம்ம ஒரு டேஸ்ட் இருக்குது, நம்ம வச்சுட்டு அதையே ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க. உனக்கு இண்டிவிஜுவல் டேஸ்ட் கிடையாது, இதில் ஏதோ பார்த்துட்டு நீ போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி யோசிக்கலாம். இல்லைன்னா ஏன் ரெவல்யூஷன் வர மாட்டேங்குது அப்படின்னா காரணம் சைக்காலஜிக்கல் தான். எப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, டயர்டாக இருக்குது, இது பிடிக்கலன்னு தெரியுது, ஆனால் உங்களை சுற்றி என்ன இருக்குது? மியூசிக்கு, சினிமா, வேறு சொல்லுங்கள், மியூசிக்கு, சினிமா, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு, கேம்ஸு, இது எல்லாமே உங்களை என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் உங்களை ஸ்மூத்தன் பண்ணி ஜாலியாக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு. அப்போ உங்களோட கஷ்டத்தை பற்றி உங்களை யோசிக்கூடாமல் சைக்காலஜிக்கலாக இது இருக்குது. நாளைக்கே நைட்டு போய் தூங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா எது ஹெல்ப் பண்ணுது? மியூசிக் தான் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து எனக்கு மியூசிக் போர் அடிச்சு போய் நம்புகிறேன், ஆனால் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு இன்னொரு வரும், நான் அது புதுசு நினச்சி அது நான் பார்த்துட்டு இருப்பேன், அது சரியாகிட்டு இருப்பேன். அடுத்து இன்னொரு புதுசு நான் என்ன பண்ணிருக்கோம், என்னை ஃப்ரீயாகவே திங்க் பண்ண விடாது. அப்போ இந்த கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா உங்களை முழுசாக சுற்றிக்கிட்டு உங்களை திங்க் பண்ண விடாமல் பண்ணுது. அது திங்க் பண்ண அப்போ என்ன ஆகுது, நீங்கள் டார்க் ஏஜில் இருந்தீங்கல்ல அதே மாதிரி தான் இருந்தீங்க அப்படின்னு யார் சொல்கிறா? கிரிட்டிக்கல் தியரி சொல்கிறாங்க. நான் ஒரு லைன் சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக இருந்த ஆள் என்ன மாறிட்டான்?
சூடோ இண்டிவிஜுவலாக மாறிட்டான். இதுதான் ஃபுல் எசன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரி. இந்த சூடோ இண்டிவிஜுவல் இருந்து மறுபடியும் அவனை இண்டிவிஜுவலாக மாற்றணும். அதுதான் இவங்களோட எய்மே. இப்போ மார்க்ஸ் சொல்கிற ரெவல்யூஷனை கொண்டு வரதுக்கு தடங்களாக எது இருக்குது அதை கண்டுபிடிச்சி இதில் இருந்து என்ன பண்ணணும் நம்ம. அப்போ இவங்க இருக்காங்களே, இவங்க பேசுகிறது வந்து கல்ச்சுரல் மார்க்சிசம். கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில் சிந்திக்க வைக்கணும்னு யார் சொல்கிறாங்க? கல்ச்சுரல் மார்க்சிசம் சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் தியரி சொல்கிறாங்க, ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் ஆஃப் திங்கர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ யோசிங்களேன், இந்த கிரிட்டிக்கல் தியரிஸ்ட் எப்படி வந்து பாசிட்டிவிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆகிறாங்க? பாசிட்டிவிஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறாங்க, இண்டிவிஜுவலை பார்க்கவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன ஆகிட்டு இருக்கானுங்க, முட்டாளாகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் இண்டிவிஜுவலை மாற்றி ஆகணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நேச்சுரலாகவே சொசைட்டி ஆகிட்டு இருக்கும் மாட்டேங்க சொல்கிறீங்க. நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மியூசிக் கரெக்டாக சொல்ல வரீங்க. மியூசிக் கிடையாது, என்னது இந்த கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி மக்களை கரெக்டாக தான் பார்த்துக்குன்னு நம்ம சொல்ல வரீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மாறுன்னு சொல்ல வரீங்க. அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? இது அப்படியே நிலவும். என்ன மாறாது? சூடோ இண்டிவிஜுவலிஸ்ட் இண்டிவிஜுவலாக மாற மாட்டாங்க. அப்போ சூடோ இண்டிவிஜுவலை மறுபடியும் இண்டிவிஜுவலாக மாற்றுறதுக்கான ஐடியாஸ் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். யார் சொல்கிறா? அப்போ கல்ச்சுரல் மார்க்சிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவலோட சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஸ்ட்ரக்சரை படிக்கணும். அதனால் அது அகேன்ஸ்ட் தி பாசிட்டிவிஸ்ட். என்ன சொல்கிற புரிஞ்சா? விஜய் டிவி இருக்கா, சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பையன் ஏதோ ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஓகே, சூப்பர் சிங்கரில் முடிச்சுட்டு வராங்க. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? ஏதோ ஒரு சேஞ்ச் ஸ்டைல் இருப்பாங்க. ஓகே, அப்போது இந்த இண்டிவிஜுவல் எங்கே காணாமல் போயிடுச்சுன்னு கேட்குறாங்க. யார் கேட்குறான்? கல்ச்சுரல் மார்க்ஸ் கேட்குறாங்க. நீ ஒரு இண்டிவிஜுவலாக உனக்கு ஒரு திறமையோடு இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ தான் மாறிடுற, கல்ச்சுரல் கூட்டாக மாறிடுற. அப்போ நீ வேற ஒரு அடையாளத்தை தூக்கி போட்டுக்கிட்டு இதுதான் நீ நம்பிட்டு இருக்க. அப்போது இண்டிவிஜுவலாக இருந்த நீ சூடோ இண்டிவிஜுவலாக மாறிட்ட. அப்போ உனக்கு கிரிட்டிக்கல் கான்சியஸ்னஸே இல்லை. நீ என்ன ஆகிட்ட? மாசாக மாறிட்ட. மாசம் என்னது? வெறும் மக்கள் மந்த கூட்டமாக மாறிடுச்சு. அப்போ இது வந்து நம்ம சரி பண்ணணும்னு சொல்கிறது தான் கிரிட்டிக்கல். இதில் ஃபஸ்ட்டு வந்தது யார்? அடர்னோ, ஏடிஓ ஆர்என்ஓ. என்ன சொல்கிறாருன்னா, இப்போது கிரிட்டிக்கல் தியரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து என்லைட்மெண்ட் பீரியடா டார்க் பீரியடா? டார்க் பீரியட். எப்படி சொல்கிறாருன்னா, டார்க் பீரியடில் யார் கடவுள் கிட்டா இருந்தாங்க? காட் தானே. சர்ச் காட் வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் இருக்கிறது சயின்டிஃபிக் சைன்ஸ் சொல்கிறீங்க, பட் காட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் வித் சூப்பர் ஹியூமன்ஸ் சொல்கிறாங்க. ஹியூமன்ஸ். ஓகே, அதாவது நீங்கள் டார்க் பீரியட் சொன்னீங்கல்ல, அந்த காலத்தில் வந்து நம்ம லைஃப்பில் முக்கால்வாசியில் ஆஃப் டே என்ன பண்ணுவோம்னா கடவுளை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். கடவுளை பற்றியே யோசிச்சு கடவுளுக்காக பேசிக்கிட்டு கடவுள்ட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரஜினி, விஜய், ஆக்ட்ரஸ், இவங்களாம் சூப்பர் ஹியூமன்ஸ். அவங்கள பற்றியே டெய்லியும் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க பாடுறது, அவங்க நடக்கிறது, இதையே ஒர்ஷிப் பண்ணுறீங்க. அப்பயும் ஒர்ஷிப் தான் பண்ணீங்க, இப்பயும் ஒர்ஷிப் தான் பண்ணுறீங்க. நீங்கள் இருக்கிறது என்ன பேர் கிடையாது, என்லைட்மெண்ட் கிடையாது, டார்க் பீரியட்னு சொல்கிறார். யார்? அடர்னோ. அப்போ கல்ச்சுரல், அப்போ இங்கே நீ வந்து இன்டெலெக்சுவலாக இருந்த நீ சுட மாட்டல. அது காரணம் என்னென்னா கல்ச்சர்னு அர்த்தம். கல்ச்சர் தான் மாற்றிருக்கு. அப்போ இங்கே ஒரு கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி உன்னை என்ன பண்ணுது? ரேஷ்னலாக இருக்க விடலை. அதை பார்த்து நீ சரி பண்ணு சொல்கிறேன். ஓகே, அப்போ காடை நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களே காடை கொஸ்டின் கேட்டு அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. அதுக்கு பதில் சூப்பர் ஹியூமன் கூட என்ன பண்ணுறீங்க? டெய்லி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஹியூமன் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயத்தை நீங்கள் ஒர்ஷிப் பண்ணாமல் தூங்குறதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது கல்ச்சுரல் மார்க்சிஸ்ட் யாரை பற்றி யோசிக்கிறாங்க? ஸ்ட்ரக்சரை பற்றியா, இண்டிவிஜுவலோட திங்கிங் பற்றி? அந்த திங்கிங்கை கொண்டு வந்தது தான் யாருன்னா ஃப்ராய்டு. ஃப்ராய்டு பார்த்தோம்ல, ஒவ்வொன்றுக்குள்ளேயே ஒன்று இருக்குது. அவர் பார்த்தோன்னே அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறான். அதெல்லாம் ஒன்று ஃப்ராய்டு. இப்போ இருக்கிற சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காகவே ரெவல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாமா? கரெக்டாக. கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி வந்து ரெவல்யூஷன், ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரெவல்யூஷன் நோக்கி போக விடாமல் வந்தப்படுத்து சொல்லலாமா? யார் சொல்லாது? இது இல்லை, ரெவல்யூஷன்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த சொசைட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு நேச்சுரலாகவே மாறும். இண்டிவிஜுவலாக புரட்சி பண்ண வேணாம். யார் சொல்லுவா? பாசிட்டிவ். அதனால பாசிட்டிவ்ஸ்ட்டை பிடிக்காது யாருக்கு? கிரிட்டிக்கல் தியரிஸ்ட். இதான் சம்மந்தமே. இப்படி யோசிக்கலாமா? நான் சொல்கிறேன், திஸ் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி ப்ரிவென்ட்ஸ் தி மார்க்ஸ் கம்யூனிசம் சொல்லலாமா? ஓகே, இந்த கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி சொல்கிறேன்ல, இதெல்லாம் வரும். மியூசிக்கு, ஃபிலிமு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு எல்லாம் வந்துடும். உங்களை சுற்றி உங்களை சிந்திக்க விடாமல் பண்ணுறது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே. அப்போது ஒரு ஹியூமன் என்லைட்டனாக இருக்க வேண்டுவேன். அது ஆக்டிவாக, ரேஷ்னலாக, யார் சொல்லுவாங்க? ஆக்டிவாக, ரேஷ்னலாக, இன்டெலெக்சுவலாக, கான்ஷியஸாக இருக்கிற பீங் என்ன மாட்டேன் மறுபடியும் டார்க் பீரியடில் பேசிவாக
கன்ஃபார்மிஸ்டா, ஒபீடியண்ட்டா, அப்படியே மாறிட்டான். கன்ஃபார்மிஸ்ட்னா இருக்கிறத அப்படி நம்பிக்கிட்டு ஒபீடியண்ட்டாக இருந்துக்கிட்டு பாசிவாக இயற்கைக்காமலே மாறிட்டான். இதுதான் காரணம், ரெவல்யூஷன் கரெக்டாக நடக்காதுக்கான காரணம். யார் சொல்கிறா? கிரிட்டிக்கல் தியரிஸ்ட், கல்ச்சுரல் மார்க்சிஸ்ட் எல்லாமே. அப்போது மார்க்ஸ்னு ஒருத்தர் வந்தார். இப்போது அது இப்போ 1800. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்ச்சுரல் லிங்க் பண்ணுறாங்களா? அப்போ இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து நியோ மார்க்சிஸ்ட்னு அர்த்தம். என்ன மார்க்சிஸ்ட்? நியோ மார்க்சிஸ்ட். ஓகே. அப்போது சொசைட்டி மாறணும்னு யாரும் ஆசைப்படுறா? 2 பேர் மாறுறாங்க. ஆனால் அந்த சொசைட்டி வந்து ஸ்ட்ரக்சரே மாறணும்னு சொல்கிறது. இப்போது ஸ்டேட்டஸ் கோன்னு அர்த்தம். ஸ்டேட்டஸ் கோ இருக்கிற ஸ்ட்ரக்சரே கரெக்டு தான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறும்னு சொல்கிறது. ஆமாம், நீ வந்து மோஸ்ட்லி இண்டிவிஜுவலை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற. அப்போ இண்டிவிஜுவல் மாறாமல் இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஆமாம். அப்போ நீ ஸ்டேட்டஸ் கோ தான் விரும்புகிற, இருக்கிற ஸ்டேட்டை தான் நீ நம்புற, இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் நீ நம்புற அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? குற்றச்சாட்டு யார் வைக்கிறா? கிரிட்டிக்கல் தெரிவிக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் கோ யாருக்கு பிடிக்காது? அப்போ கல்ச்சுரல் மார்க்சிஸ்ட்டுக்கு பிடிக்காது. அடுத்த பாயிண்ட்டு, சயின்ஸ் நியூட்ரல் தானே. இப்போ கிராவிடேஷனல் இருக்குன்னா அது நியூட்ரல் தானே, அதை நீ அதை சொல்ல முடியாது, மாற்ற முடியாது தானே. சயின்ஸோட அட்வான்டேஜ் என்னது? சயின்ஸ் இஸ் நியூட்ரல். அதாவது வந்து இப்போ இந்த லா இருக்குன்னா அந்த லாவை நீ மாற்றலாம் முடியாது, இருக்கிற லா தான் சொல்ல முடியும். உனக்கு அது பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீ நம்ம என்ன பண்ணணும்? நம்பி ஆகணும்ல. அடுத்து கிரிட்டி கேட்குறாங்க, சயின்ஸை வந்து பாசிட்டிவ் சயின்ஸ் நம்பர் சயின்டிஸ்ட் நம்பர் சொல்கிறீங்க, ஆனால் பாசிட்டிவிஸ்டே நியூட்ரல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கிரிட்டிக், அதாவது அவரோட எய்ம் என்னது? பாசிட்டிவிசமோட கிரிட்டிக்ஸ் பார்க்குறோமா? ஃபஸ்ட் யாரை பார்த்தோம்? நான் பாசிட்டிவிஸ்ட். அடுத்து ஆன்டி பாசிட்டிவிஸ்ட். அப்புறம் கிரிட்டிக்கல் தியரிஸ்ட். அதுக்கப்புறம் போஸ்ட் பாசிட்டிவிசம் பார்க்க போகிறோம். போஸ்ட் பாசிட்டிவிசம். இதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியமான யாருன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சது தான், கார்ல் படிச்சிட்டிங்களா? கார்ல் பாப்பர் தான். ஓகே. இப்போ இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்காங்களா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியாஸ், ஒரு இன்டென்ஷன் இருக்குது. நான் பாசிட்டிவ் போய் இண்டிவிஜுவல் படிக்கிறாங்க. அப்போ அவன் படிக்கும்போது அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் இன்டென்ஷன் இருக்கும். இப்போ கிரிட்டிக்கல் தியரிஸ்ட்னா என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு மார்க்ஸ் ஒரு ஐடியா இருக்குது. ஒரு அப்போ இன்டென்ஷனில் பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? தப்பு. நாங்களாம் யார்? சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு லேபில் வந்து இருக்கிற ஃபேக்ட்டு டேட்டாஸு ஸ்டாட்டிஸ்டிக் இதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுறோம். அப்போ நாங்கள் வந்து நியூட்ரல், ஏன்னா சயின்ஸை பிலீவ் பண்ணுறோம், ஃபேக்டை பிலீவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட் எக்ஸாம் கால் பாப்பர் இல்லை பாசிட்டிவிஸ்ட்டே தப்பாக தான் இருக்காங்க, அவங்க நியூட்ரலாகவே இல்லைன்னு சொல்கிறாரு கால் பாப்பர். அதுக்கு பேர் போஸ்ட் பாசிட்டிவ் சொல்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன், இது 2 பேரில் போஸ்ட் பாசிட்டிவ்லாம் வந்துருவாங்க, நான் பாசிட்டிவ்லாம் தான் வந்துருவாங்களே. 2 பேரில் யார் வந்து ஒரு விஷயம் அப்ஜெக்டிவ்னு நினைப்பாங்க? அப்ஜெக்டிவ் மீனிங் அது அப்ஜெக்டிவ்னா சிங்கிள் ட்ரூத்துன்னு நம்புவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சோஷியல் ரியாலிட்டி இருக்குல்ல, என்ன அர்த்தம்? சமூகத்தில் இருக்கிற ரியாலிட்டி வந்து அப்ஜெக்டிவ் நம்புவாங்க. அதாவது இந்த ஊர் செக்குலரிசம் தான். ஓகே. ஆனால் போஸ்ட் பாசிட்டிவ் சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. மீனிங் புரிஞ்சா? சப்ஜெக்ட்னு அர்த்தம் ஒவ்வொரு ஆளும் மாறும், ஒரே மாதிரி ஒப்பீனியன் மாறும்னு சொல்கிறது தான். நான் ஒரு வார்த்தை எழுதுகிறேன், யாருக்கு ஒன்று சொல்லி பார்க்கலாம். காஸ் எஃபெக்ட் ரிலேஷன் யாருக்கு வரும்? பாசிட்டிவ்ஸ் தான் வரும். சயின்ஸோட நேச்சரே தானே, இந்த காசுக்கு இதான் எஃபெக்ட், இந்த லா இருந்துச்சுன்னா இப்படி இருக்குன்னு சொல்கிறது தானே காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து இதான் ரிசல்ட்னு சொல்கிறது. அதாவது மோனோன்னு சொல்லுவாங்க, மோனோ காசுன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ்லேயே ஒன்று தான், இதனால் இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காசு எஃபெக்டை யாரும் நம்ப மாட்டாங்க, கிரிட்டிக் பண்ண யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காரணம் ஒரு எஃபெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு காசு இருக்காது, நிறைய காரணங்கள் இருக்கும், நிறைய ஸ்ட்ரக்சர் மட்டுமே காரணம் கிடையாதுன்னு சொல்கிறது யார்? போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட். கிரிட்டிக் பண்ணுறோம் எல்லாருமே. இது யார் மீனிங் சொல்கிறீங்க? இண்டக்டிவ் ரீசனிங்கும் டிடக்டிவ் ரீசனிங் ஞாபகம் இருக்கா? சொல்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இண்டக்டிவ் ரீசனிங்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு சொல்கிறது. டிடக்டிவ் ரீசனிங் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசர்ச். ஓகே, புரியல சொன்னீங்க. எது ஃபால்சிபிலிட்டி? நான் ஒரு 3 வார்த்தை எழுதுகிறேன், இது யார் வருவாங்க சொல்லுங்கள். ஃபேக்ட் பாசிட்டிவிஸ்டா? ஓகே. வேல்யூ அப்ஜெக்டிவிட்டி பாசிட்டிவிஸ்டா? கண்டிப்பாக நான் பாசிட்டிவிஸ்ட் இந்த படம் கிடையாதுன்னு சொல்லலாமா? வேல்யூ யாரோடது? நான் பாசிட்டிவ்ஸ் தான். அதாவது
இண்டிவிஜுவல் வேல்யூஸ். இப்போ நான் ஒரு சோஷியலைஸ்ட்னா எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதுவே அஃபெக்ட் பண்ணும். அப்போ நான் ஒரு மக்கள்கிட்ட இப்போ அவனோட போகிறேன்னா நீ எந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்க மாட்டேன், அவனோட இண்டிவிஜுவல் வேல்யூக்கு மேலே தருவேன். அதான் பார்த்தோம், கல்ச்சுரல் வேல்யூ தானே அவனை என்ன பண்ணுது, சப்ரஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோம்ல. இதான் லாஸ்ட் டாபிக், ஃபேக்ட், வேல்யூ, அப்ஜெக்டிவிட்டி. அதை பார்க்கலாம். பாசிட்டிவிஸ்ட் நியூட்ரலே கிடையாது. யார் சொல்கிறா? பாசிட்டிவிஸ்டோட பெருமை என்ன? அவங்க லா கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி ரீசன் பண்ணுவாங்க, இது ஒரு பெருமை. ரெண்டாவது பெருமை, நாங்கள் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணல, சொசைட்டியை அன்கவர் பண்ணுறோம், ஒரு லா வருது, அதை நான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இவன் நியூட்ரல் கிடையாதுன்னு சொல்கிறோம் தான் யார்? போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட்டு எல்லாமே. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டடி பண்ணுறது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் செலெக்ஷன். நீ டாபிக்ஸ் சூஸ் பண்ணும்போதே உனக்கு பிடிச்ச யார்? பாசிட்டிவ் சயின்டிஸ்ட் இருக்காங்களே, உனக்கு பிடிச்சதான் சூஸ் பண்ணுவோம். நீ எப்போ உனக்கு பிடிச்சி சூஸ் பண்ணுறியோ அப்போவே உனக்கு ஒரு பயஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல, இப்போ உமனாக இருக்காங்க எடுப்பாங்க, ஃபெமினிசம் எடுப்பாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்காங்க. அப்போ டாபிக் செலெக்ஷன்லேயே நீ ஒரு செலக்டிவ் பண்ணிடுற, அப்போது சப்ஜெக்டிவ் தான் இருக்குன்ற யார் சொல்கிறா? போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட். ஓகே, கிரிட்டிக் தான். செகண்ட் ஸ்டெப்பு, டாபிக் சூஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ரிவ்யூ லிட்ரேச்சர் பண்ணுவாங்களா, நம்ம இருக்கா? ரிவ்யூ தி அப்படின்னு அர்த்தம், இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட மற்றவங்க யாரெல்லாம் புக் இருக்காங்க அது படிப்போம்ல. நிறைய புக்ஸ் இருக்குது, எல்லா புக்ஸ் முடிச்சிட முடியுமா? அப்போ நீ பாசிட்டிவ்ஸ் தான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு எது பிடிச்ச புக்ஸோ என்ன திங்கர்ஸோ அவங்க தான் படிப்பேன். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் நீ ஹைப்போதீசிஸ் உருவாக்குனாலுமே இந்த புக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருப்பேன். அப்போ நீ கண்டுபிடிக்கிறது லாவாக இருந்தால் கூட அது என்ன இருக்கும்? ஏதோ ஒரு பயஸ்டாக இருக்கும். புரிஞ்சா? ஓகே, அப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான டர்க்கிம் இருக்கார்ல, டர்க்கிம் பாசிட்டிவ் நான் பாசிட்டிவிஸ்டா? ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்களே, பாசிட்டிவிஸ்ட் தானே? மேக்ஸ் வெபர் தான் நான் பாசிட்டிவிஸ்ட், டர்க்கிம் என்ன பாசிட்டிவிஸ்ட். இப்போ அவர் சூசைடுன்னு சூஸ் பண்ணுறாருன்னா எவ்வளோ டாபிக் இருக்குது, ஏன் அவர் சூசைட் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு என்ன அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னு பார்த்தா, டர்க்கிமோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிட்டார். அப்போ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இது ஒரு லாவாக இருந்தால் கூட அவர் ஆரம்பிக்கிற விஷயம் எல்லாமே பயஸ்டு தான். அப்போ பாசிட்டிவிஸ்ட் கிட்ட என்ன கிடையாது, நியூட்ரல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் கிரிட்டிக் ஃபார் பாசிட்டிவிஸ்ட். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுற நீ ஃபேக்டை பார்க்குறியா இல்லை வேல்யூ பார்க்குறியா? நீ ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, நீ அதில் வேல்யூ பார்த்தா முடிவு பண்ணுற, உனக்கு ஒரு வேல்யூ வச்சு தான் முடிவு பண்ணிடுறேன். உனக்கு சூசைடு ஒரு வேல்யூ நீ முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ எந்த ஒரு சயின்டிஸ்டாலேயும் வேல்யூ அவரோட வேல்யூ என்ன ஆகும், இம்பேக்ட் பண்ணும் தானே. என்ன சொல்கிற புரிஞ்சா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் இதுக்கு மேக்ஸ் வெபர் ஒரு தீர்வு சொல்கிறார். அப்போ யார் படிக்க ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக அவரோட வேல்யூ டிஸ்டர்ப் பண்ண சொல்லியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பாக யாரையுமே என்ன சொல்ல முடியாதுன்னா வேல்யூ ஃப்ரீ சோஷியாலஜிஸ்ட் யாரும் இருக்கவே முடியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் நம்ம என்னவா இருக்கணும்னா வேல்யூ நியூட்ரல் சோஷியாலஜிஸ்ட் இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது நீ ஒரு சோஷியாலஜிஸ்டாக இருக்க, நீ ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை படிக்க போகிறோன்னா அந்த தீர்வுக்குள்ளே உன்னோட வேல்யூ அட்லீஸ்ட் ஆட் பண்ணுறதை தூக்கிடு. ஓகேவா? அது வேல்யூ நியூட்ரலாக இருக்கும். அவனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல இண்டிவிஜுவலுக்கு, அவன் சொல்லுவான்ல, அவன் பிரச்சனை சொல்லுவான், அந்த வேல்யூ வேலை எடுத்துக்கோ தவிர உன்னோட வேல்யூ மிக்ஸ் பண்ணாதன்னு யார் சொல்கிறா? எடுத்துறாங்க. ஓகேவா? ஜென்ரலாகவே இவன் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட்டு, இது இண்டிவிஜுவல். இவனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இவனுக்கு வேல்யூ இருக்கும். ஓகேவா? ரெண்டு வேல்யூ அவாய்ட் பண்ணிட்டுலாம் அவனால் பண்ண முடியாது. அதுக்கு இந்த வேல்யூ முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் சொல்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அவனோட வேல்யூவை யூஸ் பண்ணு அப்படின்றது வேல்யூ நியூட்ரல். ஓகேவா? சில பேர் சொல்லுவாங்க வேல்யூ ஃப்ரீன்னு சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா, இது சொல்லுவாங்க, நான் வேல்யூ ஃப்ரீ தான் எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. சில பேர் சொல்லுவாங்க அதுவே அர்த்தம் தான், நான் நியூட்ரல்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், டீப்பாக கேட்டாங்கன்னா வேல்யூ ஃப்ரீ வேறு, நியூட்ரல் வேறு. ஓகே? அந்த சயின்டிஸ்ட் தன்னோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணல, எப்போது அது டிஸ்கவர் பண்ணும்போது. அப்போ பாசிட்டிவிஸ்ட் சயின்டிஸ்ட் ஒரு லாவை கண்டுபிடிச்சாலுமே சப்ஜெக்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம் தரேன். 1, 2. ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா, சிகரெட் பிடிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆமாம், ப்ராப்ளம் வச்சுக்கலாம், ப்ராப்ளம் வரும் வச்சுக்கலாம். ஓகே? இன்னொருத்தனை சொல்கிறாருன்னா, சிகரெட் பிடிக்கிறத விட வீட்டில் இருக்கோம்ல இன்டோர் பொல்யூஷன் அதுதான் மிகவும் ஆபத்தானு சொல்கிறாங்க வச்சுக்கலாம். அப்போ இது யார் சொல்லுவாங்க? இது ஒரு ரிசர்ச் மெத்தட், சாரி இது ஒரு ரிசர்ச் டாபிக். இது ஒரு ரிசர்ச் டாபிக். இந்த டாபிக் யார் சூஸ் பண்ணுவா?
இல்லை ரெண்டு பேரும் பாசிட்டிவ் வச்சுக்கலாம், ரெண்டு பேருமே பாசிட்டிவ் வச்சுக்கலாம். இது ரெண்டு ஐடியாவுமே பாசிட்டிவ் சூஸ் பண்ணுற ஒரு டாபிக். சிகரெட் குடித்தா பிரச்சனை, இது ஒரு டாபிக். சிகரெட் குடிக்கிறத விட அதை எது ப்ராப்ளம், இண்டோர் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொல்யூஷன் இருக்குல்ல அது பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குன்னா யார் சூஸ் பண்ணுவா? இது பயாஸ்டாக வாய்ப்பு இருக்கா? இது மோஸ்ட்லி இப்போ எக்ஸாம்பிள் சிகரெட் கம்பெனி தெரியுமா? சிகரெட் கம்பெனியாக தெரியுமா உங்களுக்கு? சிகரெட் கம்பெனி ஏதாவது தெரியுமா? சரி, ஓகே, சிகரெட் கம்பெனி வச்சுக்கலாம். சிகரெட் கம்பெனி ஓகேவா? இந்த கம்பெனிக்காரன் ரிசர்ச் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. சிகரெட் கம்பெனிக்காரனே இந்த ரிசர்ச்சை படிக்கிறதுக்கு ஃபண்டு கொடுத்து ஒரு சயின்டிஸ்ட்டை போட்டு பண்ணிக்கலாமா? பண்ண முடியாதா? முடியும். ஏன்னா இது பண்ணனா சிகரெட் விஷயம் கிடையாது, இண்டோர் பொல்யூஷன் தான் அதிகம். அப்போது சிகரெட் குடிக்கிறதுக்கு குறைக்கிறதாலே கிடையாது. நீங்கள் அது இல்லைனாலும் இண்டோர் பொல்யூஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா உருவாக்க முடியும். அப்போது ஃபண்டிங் கூட முக்கியம், யார் அந்த வேலையை பண்ணுறாங்கிறது முக்கியம். இப்போ இந்த ஒர்க்கு கண்டுபிடிச்சது ஒரு சயின்டிஸ்ட் தான், லா தான். ஆனால் இதை பண்ணுற யாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கம்பெனிக்காரன் பண்ணலாம். அப்போது ஒருத்தவங்க அன்கவர் பண்ணுற விஷயம் கிடையாது, அந்த ஃபண்டிங் யார் பண்ணது, அவங்க யார், இதெல்லாம் முக்கியம். அப்போ வந்து இது வந்து சயின்டிஃபிக் ரிசல்ட் தானே. இது சயின்டிஃபிக் ரிசல்ட்டையே நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின் பண்ணுறோம். இது ஏன் உருவாகுது? எக்ஸாம்பிள், கோக் பெப்சி கரெக்டாக தப்பா? தப்பு தானே. கோக் பெப்சிக்காரன் என்ன பண்ணலான்னா ஃபண்ட் பண்ணி எல்லா காலேஜ்லேயுமே யோகா 1 hour அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுறதுக்கான காரணம் என்னென்னா இது உங்கள் ஹெல்த் நல்லா பண்ணுதா, இதனால இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். ஓகே, அப்போ சயின்டிஸ்ட்டை வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும். அவன் உருவாக்குறதுக்கு அவன் கண்டுபிடிச்சது ட்ரூவாக இருந்தால் கூட அந்த ட்ரூ சில பேருக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அது வந்து ஹோலிஸ்டிக் லா கிடையாது, கரெக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது, மாற்றுறதுக்கு தான் யூஸ் ஆகணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் பாசிட்டிவிஸ்ட் கிரிட்டிக். நான் வார்த்தை எழுதுறேன், டிட்டாச்மெண்ட். எந்த சோஷியாலஜிஸ்ட் டிட்டாச்மெண்ட்டாக இருப்பார்? பாசிட்டிவிஸ்ட். அவங்களோட பெருமை நினச்சிப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு லாவை அனலைஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே பர்சனல் வேலையை பார்க்க மாட்டோம், நாங்கள் டீட்டாச்சாக இருப்போம். ஆனால் டீட்டாச்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கம்ப்ளீட்டாக ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு டீட்டாச்மெண்ட்டில் இருக்க முடியாது. யார் சொல்கிறா? பாசிட்டிவிஸ்ட். நீ டிட்டாச்மெண்ட்டாக தானே ஒர்க் பண்ணுறேன் யார் சொன்ன சொல்கிறா? சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் புக்லெட் இருக்கும், படிச்சுக்கலாம், லாஜிக் புரிஞ்சுக்கும். ஸோ இதோட யூனிட் 2 hour ஓகே, அடுத்த கிளாஸ் தான் ஆரம்பிச்சிடலாம், திங்கர்ஸ் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு குட்டி வீடியோ போடுறேன், ஒரு 5 minutes வீடியோ போடுறேன். யூனிட் 1 யூனிட் 2ல் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இனிமேல் ஹோம்ஒர்க் இருக்கும். அதுக்கு முன்னாடி சில கொஸ்டின் நான் என்ன பண்ணுறேன், எப்படி ஆன்சர் பண்ணணும் என்ன பாயிண்ட் சொல்லிடுறேன், ஒரு குட்டி வீடியோ போட்டுறேன். அதை முடிச்சதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் ரைட்டிங் யூனிட் 1 யூனிட். அது ஒரு புக் சொல்லியிருப்பாங்க, ஒரு புக்கு விஷால் பப்ளிகேஷனா, மறந்துட்டீங்களா? ஃபஸ்ட் கிளாஸ் சொன்னேன் நான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேர் வாங்குறதுக்கு ஒரு புக் இருக்கும், குட்டி புக்கு. அதில் எல்லா இயருமே கொஸ்டின் மார்க் பண்ணிலாம் இப்போ எழுதுனீங்கம்மா. விஷால் பப்ளிகேஷன் சோஷியாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதில் கொஸ்டின் கொடுத்துட்றேன், அதை எழுதி பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு பாசிட்டிவிஸ்ட்டையும் கிரிட்டிக்கல் தியரிஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் புரியுது உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இப்போது பாசிட்டிவிஸ்ட் வந்து இன்டெரக்டாக ஒரு ஸ்டேட்டஸ் கோ நம்புறாங்கிறது புரியுது உங்களுக்கு. எக்ஸாம்பிள், மேரி ஒல்ஸ்டோன் கிராஃப்ட் இருக்காங்களா, இப்போ அவங்ககிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இப்படி தான் யோசிப்பீங்க, ஸ்ட்ரக்சர் மாறினா ஆட்டோமேட்டிக்காக மாறணும்னு அவங்க சொல்லுவாங்க. கரெக்டாக? அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களே ஒத்துப்பாங்க, முதல்ல ஒத்துக்க மாட்டாங்களே, இல்லை பிரச்சனை இருக்குது நம்ம மாற்றணும் தான் யோசிப்பாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாசிட்டிவிஸ்ட் அப்படி சொன்னால் அது பேசிவ் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படின்னு தான் வருது, அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்களா அவங்க, இல்லை இண்டிவிஜுவலாக பிரச்சனை இருக்குன்னு மாறுவாங்க. டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? இப்படி வச்சுக்கலாம். அப்போது கேஸ்ட் இருக்குது, கேஸ்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அது எப்படி மாறுன்ற லா கண்டுபிடிக்கலாம், அது யார் சார் சொல்லுவாங்க? இல்லை, கேஸ்ட் இன்னமும் இருக்குன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்க சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி அதுக்கானதை கண்டுபிடிக்கணும். அது காரணமும் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி தான். கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வரணும் சொல்கிறது யார் சொல்லுவாள்? கிரிட்டிக்கல் தியரிஸ்ட். டிஃப்ரென்ஸ் புரியுதா?